அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி விழாவை, சரித்திர வெற்றி விழாவை கொண்டாடும் விதமாக எங்களை அழைத்த சுகேசர் அவர்களுக்கும், கனிமுருகன் சார் மற்றும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய சுரேஷ் அகாடமியில் வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு நண்பர்கள் மூலமாக அல்லது யூடியூப் மூலமாக கேள்விப்பட்டு நம்ம சுரேஷ் அகாடமிக்கு படிக்க வந்திருப்பீங்க. நான் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருந்துட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணேன். நம்ம சுரேஷ் அகாடமி பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு யாருமே எதையுமே சொன்னது கிடையாது. யூடியூப்பில் ஒரு சில காரியங்கள் என்னுடைய நண்பர்கள் பார்ப்பாங்க, அதை வச்சு நான் ஒரு சர்ச் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் மெயின்ஸ் எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு யோசனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எந்த நண்பர்ட்டையும் கேட்கல. நான் போய், எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எல்லா விஷயத்தையுமே என்னுடைய ஜெபம் பண்ணி என்னுடைய தெய்வத்திட்ட கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. தெய்வ நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி விடாமுயற்சியும், அப்புறம் நல்ல போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு மன தைரியமும் தெய்வம் எனக்கு அது இயற்கையிலேயே கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் தெய்வத்திட்ட கேட்கும் பொழுது நண்பர்கள் அப்புறம் தெரிஞ்சவங்க அப்படி தான் நமக்கு சுரேஷ் அகாடமியை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய தெய்வம், நாங்கள் வந்துட்டு ஒரு மதத்தை கோட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் உண்மையை தான் சொல்ல முடியும், உண்மையை தான் நான் சொல்கிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிட்ட நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தது, நீ சுரேஷ் அகாடமிக்கு போ, தூத்துக்குடியில் இருக்குது அப்படின்ட்டு. இது எங்கே இருக்குது? தூத்துக்குடி நான் வந்ததே கிடையாது. தூத்துக்குடி எங்கே இருக்குன்னு மேப்பில் பார்த்துருக்கேன். நான் சின்ன பிள்ளையில் இருந்துட்டு இந்த படிக்க வர்றது வரை நான் தூத்துக்குடிக்கு வந்ததே கிடையாது. அப்போ தூத்துக்குடிக்கு போ அப்படின்னு பரலோகத்திற்குரிய தெய்வத்திற்கு என்ன தெரியுது, இந்த சுரேஷ் அகாடமி பற்றி தெரியுது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்தேன். வந்து முதல் நாள் தெய்வம் எனக்கு சொன்ன உடனே தைரியமாக வந்தேன். வந்து ஆஃபீஸில் போய் கேட்டேன். ஆஃபீஸில் டீட்டெயில் கொடுத்தாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஊருக்கு போயிட்டேன். அட்மிஷன் போடலை. ஊருக்கு போயிட்டு திரும்ப நான் ஜெபம் பண்ணேன், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி என்றைக்கு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் கொடுத்த ஒரு உந்துதலின் பேரில் ஒரு வாரம் கழித்து சுரேஷ் அகாடமிக்கு வந்து அட்மிஷன் போட்டேன். அட்மிஷன் போடும்போது என்கிட்ட பைசாவே கிடையாது. அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டேன், அப்பா பைசா இல்லையே, அட்மிஷன் போடுறதுக்கு என்ன செய்ய அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பா சொன்னாங்க, நம்ம தெய்வத்திட்ட வேண்டும்டா, ஆண்டவர் ஏதாவது வழிவாசல் உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா மூலமாக ஆண்டவர் அந்த பணத்தை எனக்கு வாய்க்க பண்ணினார். அந்த மாமா, எங்கள் மாமா சுந்தரம், அவங்க இன்றைக்கி வரல. அவங்க கொடுத்த அந்த பைசா வாங்கிட்டு அப்படியே வந்து அட்மிஷன் போட்டேன். அட்மிஷன் போடும்போது சார் சொன்னாங்க, உங்களுக்கு 90 நாள் தான் இருக்குது, நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உங்களுடைய கையில் தான் இருக்குது, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் தான் அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், அது வந்து நான் படிச்சிடுறேன், சுரேஷ் அகாடமி வந்துட்டேன்ல, படிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி ஹாலில் வந்து பார்த்தேன். ஸ்டடி ஹாலில் நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாலும் அடுத்த நாள், நான் வந்த மறுநாள் நம்ம சுகேஷ் சாரும் அப்புறம் கனிமுருகன் சாரும் வந்துட்டு அவங்கள முதல் நான் பார்க்குறேன். இதே இடத்துல மேடையில் நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கும் பொழுது சார் வந்து 2 பேருமே எங்களுக்கு ஸ்பீச் கொடுக்குறாங்க, எப்படி படிக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ட்டு. நான் அதை வந்துட்டு ஒரு வேர்டு இல்லாமல் துல்லியமாக கவனமாக கவனிச்சுட்டு என்னென்ன இங்கே சுரேஷ் அகாடமியில் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அன்னையிலேருந்து என்னுடைய படிப்பை அவங்க கொடுத்த ஒரு உற்சாகம், நல்ல உற்சாகமாக பாசிட்டிவ் எனர்ஜியாக நல்லா பேசுனாங்க. அவங்களுடைய பேச்சு ஒவ்வொன்றும் அப்படி நான் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கிட்டு, விடாமுயற்சி நீங்கள் பண்ணணும், விடாமுயற்சி பண்ணியாச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதை நான் அப்படியே மனசில் பதிச்சு வச்சுட்டு, என்னுடைய தூக்கத்தின் நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 2.5 மணி நேரம் தான். இரவு 2.5 மணி நேரம் நான் தூங்குவேன். பாக்கி எல்லா நேரமும் படிப்பதற்கு தெய்வம் எனக்கு உதவி செஞ்சாங்க. அந்த படிக்கும் பொழுது ஒரு நாள் நான் மதியம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ளே மைண்டு மெண்டல் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எனக்கு ஆச்சு. என்னடா இப்படி அதிகமாக ஓவராக படிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே போய் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். படிக்கும் பொழுது எல்லாமே எனக்கு வரக்கூடிய அந்த தாட் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இவ்வளோ பேர் உட்காந்து படிக்கிறாங்க, அந்த கவலைலாம் எனக்கே கிடையாது. எனக்கு தேவை எனக்குள்ள ஒரு போஸ்டிங் மட்டும்தான்.
அந்த ஏமில் வச்சு தான் நான் என்ன பண்ணேன். எனக்கு போட்டியாளர் இவ்வளோ இருக்கிறாங்க அவ்வளோ இருக்கிறாங்க அந்த மைண்ட்லாம் எனக்கு கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், நான் நல்லா படிக்கிறேன், அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறேன், நான் நல்லா எழுத போகிறேன், நான் வந்துட்டு அந்த வேலையை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் குறித்த வேலை தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. நான் என்ன வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சினோ அதே வேலை தான் எனக்கு கிடச்சிருக்குது. அதற்கு உதவி செஞ்ச சுகேஷ் சாரனுடைய அந்த பேச்சு, கனிமுருகன் சாருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அப்புறம் அந்தோனி சார் வந்துட்டு ஒரு நாள் பேசினாங்க, அது எல்லாமே எனக்கு வந்து பிரயோஜனமாக இருந்தது. நான் நாள் எக்ஸாம் எழுதும் பொழுது என்னுடைய டைமிங் வந்து செட் ஆகலை. நான் 2 கொஷின் தான் எழுதியிருக்கேன், டைமே முடிஞ்சு போச்சு. 3 மார்க் கொஷின் 2 தான் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் யோசனை பண்ணி ஏன்னா ரொம்ப அந்த அச்சு பிடிச்சி எழுதின மாதிரி எழுதும் பார்த்தீங்களா, அப்படி எழுதும் பொழுது எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. பேப்பரை வாங்கிட்டாங்க. என்னடா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் என்ன முயற்சி பண்ணுங்கள், வேகமாக எழுதுங்க, வேகமாக படிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போ இப்படி இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை வாங்கி என்னுடைய ரூமில் 2 கொயர் பேப்பரை வாங்கிட்டு வந்துட்டு எழுதி பார்த்து, அது நம்ம கனிமுருகன் சார் சொன்னாங்க, உங்களுக்கு எழுத்து வரல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் டைம் கொண்டு வந்துட்டேன். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வர என்னுடைய டைம் வந்துட்டு பாக்கி கடைசியில் 5 நிமிஷம் எனக்கு பேலன்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு நான் ஸ்பீடாக வர்றதுக்கு காரணமாக இருந்த சுகேஷ் சாருக்கும் கனிமுருகன் சார், ஆண்டனி சாருக்கெல்லாம் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே அதற்கு நீங்கள் ஒத்துழைச்சிருக்கீங்க. கடைசியில் இந்த ஸ்பாட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஸ்பாட் டெஸ்ட் வந்துட்டு எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. கனிமுருகன் சார் கடைசியில் நீங்கள் என்னென்ன கொஸ்டினை தெளிவாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணேன், படித்தேன். நான் வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி, நிறைய எக்ஸ் ஆர்மிலாம் 2 வருஷமாக 3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என் கூட இருக்கக்கூடிய ஒரு சார் வந்து, நீங்கள் என்ன இவ்வளோ பிந்தி இருக்கிறீங்களே, இன்னும் நல்லா படிக்கணுமே அப்படிம்பாங்க. நான் அதெல்லாம் கவலைப்படவே இல்லை. ஆனால் எல்லா சிலபஸையும் பொறுமையாக உட்காந்து படித்து ஸ்பாட் டெஸ்ட் மட்டும் கிளியராக எழுதினேன். எனக்கு தெய்வம் நல்ல ஒரு வேலை கிடைக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அதற்கு உதவியாக இருந்த இந்த சுரேஷ் அகாடமிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 மாதத்தில் எல்லா சப்ஜெக்டையும் கிளியர் பண்ணுவதற்கு உதவியாக இருந்த சாருடைய அந்த 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 மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் அதுக்கு காரணம். நம்மளால் இது முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ஃபஸ்ட் நாளே நான் அதை தெளிவுபடுத்திக்கிட்டேன். அதை கண்டினியூவாக அவங்க சொன்னது எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணி எல்லா டெஸ்ட்டையும் எழுதி அந்த எப்படி நம்ம அந்த எக்ஸாமை அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கொண்டேன். ஏன்னா இங்கே வரும்பொழுது எனக்கு ஒன்றுமே தெரியாது, எந்த சிலபஸ் தெரியாது, என்ன நம்ம எழுத போகிறோம், என்ன நம்ம படிக்க போகிறோம், எதுவுமே தெரியாது. இங்கே வந்து எல்லாமே கற்றுக்கொண்டு அதை எழுதுவதற்கு தெய்வம் எனக்கு உதவி செஞ்சாங்க. 2வது சுரேஷ் அகாடமி எனக்கு உதவியாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, என்னுடைய மனைவி, எங்கள் அப்பா என்னென்னா அதிகமாக எங்கள் அப்பா நீ நல்லா படி, நல்லா வருவ, நல்லா எக்ஸாம் எழுது, கஷ்டப்படு. எல்லா பிள்ளைகளுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா, நீ நல்லா கஷ்டப்படு, நல்லா படி, நல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணி படி, நல்லா நீ வந்துட்டு முன்னேறலாம் அப்படிம்பாங்க. என்னுடைய மனைவிக்கிட்ட நான் பேசுகிறது வந்துட்டு வெறும் 5 நிமிஷம், எல்லாம் கூடி போச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் தான் பேசுவேன். ஜாஸ்தி மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன். கூடுதல் படிப்பு தான். மனைவியும் அதை என்னுடைய அந்த 3 மாத காலத்தில் என்கிட்ட பேசாமல் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிள்ளைங்க 2 பேரும் நல்லா சொல்லுவாங்க, எப்பா நீங்கள் படித்து எப்படியாவது வேலைக்கு போயிடணும் அப்படின்ட்டு. நாம் சொல்லுவோம் பிள்ளைங்கக்கிட்ட படித்து எப்படியாவது வேலைக்கு போகன்ட்டு. ஆனால் பிள்ளைகள் எனக்கு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு அது. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் மனசுக்குள்ளே இருந்தது. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வந்து அது எனக்கு கஷ்டமாக தெரியல. 2வது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம். முக்கியமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம வந்து லஞ்சம் அதை வந்து முக்கியமாக எதிர்பார்த்து வேலை செய்யாமல் நம்ம ஒழுங்காக நம்ம படித்து நம்ம லஞ்சம் கொடுக்காமல் வேலை வாங்கியிருக்கிறோம். ஒழுங்காக விடாமுயற்சியில் கஷ்டப்பட்டு வேலை வாங்கியிருக்கிறோம். அதை நம்ம பப்ளிக் சர்வீஸ் பண்ண போகிறோம். அது ஒரு சர்வீஸாக எடுத்துக்கொண்டு நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மக்களுக்கு சேவை செய்யும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை நம்ம யாருக்கிட்டையுமே அந்த லஞ்சம் வாங்கி நம்முடைய பெயர்கள் கெட்டு போகக்கூடாது. நம்ம ரிட்டையர்ட் ஆகும் பொழுது நம்ம லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம பேர் வரும்பொழுது நம்ம படித்த அந்த சுரேஷ் அகாடமிக்கு அது ஒரு இழிவான ஒரு பெயராக இருக்கும். அதனால் அதை நம்ம மனசில் வைத்து நம்ம படித்த இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல பெயரை வாங்கி தரணும். எங்கே இருந்தாலும் நான் சுரேஷ் அகாடமியில் படித்தேன் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு நம்ம அந்த சர்வீஸை முடிக்கணும். அதற்காக நம்ம பாடுபடணும். நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் மட்டுமே நமக்கு போதும் அப்படிங்கிற மனநிறைவு நமக்கு வந்தாலே போதும். ஏன்னா நம்ம லஞ்சம் வாங்கி நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா
நமக்கும் அது பாவம், நம்முடைய பிள்ளைங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நம்ம பிள்ளைங்களுக்கு அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துவிடும். நம்ம சந்ததி நல்லா இருக்க முடியாது. அப்போ நம்ம கண்களாலே அதை நம்ம பார்க்க முடியாது. அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தின் போதும் என்ற அந்த மனசில் நிறைவோடு நிறைய மக்களுக்கு நம்ம நன்மை செய்யும்படிக்காக தான் நம்ம அந்த வேலையில் சேர்ந்துருக்கிறோம். நிறைய ஏழை மக்கள் இருப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம இருந்தாலும் நம்மளால் மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ அதை நம்ம நல்ல செய்து நம்மளுக்கும் நம்ம குடும்பத்திற்கும் நம்மளுடைய நாட்டிற்கும் ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய ஒரு ஆசை. அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த சுகேஷ் சாருக்கு, கனிமுருகன் சார் மற்ற எல்லா எனக்கு தெரிஞ்ச சார் இவங்க தான். பாக்கி இன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஸ்டாஃபுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு, என்னுடைய மனைவி, பிள்ளைகளுக்கு, எங்கள் மாமாவுக்கு எல்லாத்தையும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.